அக்ஸரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் 1 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியாக இருக்கார், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கார், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும் மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவான பொய்க்கான ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? மேஷம் கடந்த சில மாதங்களாக, நான் சில மாதங்கள் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான மேஷம் சுய ஜாதகம் பார்க்க வரும்போது, என்னம்மா நீங்கள் வேறு சில மாதங்கள்ன்றீங்க, சில வருடங்கள், பல வருடங்கள், 10 வருஷம் 8 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நாங்கள் பெருசாக நல்லா இல்லைம்மா அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சியிலேருந்து மேஷம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப இளம் வயசுக்கு கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்குமா. நான் என்னவோ படித்து முடிச்சிட்டேன், படிக்கும்போது பெரிய கனவுகளோடு படித்தேன். நான் படித்து முடித்த உடனே இந்த சினிமாலாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, நேராக ஒரு நல்ல போஸ்ட்டில் போய் உட்காந்து சும்மா கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை கூப்பிட்றது, ஆர்டர் போடுறது, நல்ல ஜம்முன்னு காரில் போய் இறங்குறது, கோட் சூட்டோடு போகிறது, இப்படியெல்லாம் கனவு காண்டமா. ஆனால் கண்ட கனவு எதுவுமே நடக்கலை. என்ன ஒரு நான் கண்ட கனவுக்கும் எனக்கு கிடச்சிருக்க வேலைக்கும் சம்மந்தமே இல்லை இப்படின்ற மாதிரி கஷ்டப்படக்கூடிய மேஷம் உண்டு. ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப இளம் வயசு, இப்போ தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, நீ வந்து பார்த்திங்கன்னா கனவு லோகத்திலே வாழாத, நிதர்சனமான உலகத்துக்கு வா, உன்னை சுற்றி இருக்கவங்களாம் இப்படி தான் இருக்காங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கோ, பெற்றவங்களோட வேல்யூ தெரிஞ்சுக்கோ, இப்படி பலவிதமான பாடங்களை சனி பகவான் கொடுப்பார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க, கண்ணு சொன்ன பேச்சை கேளு கண்ணு, எனக்கு பின்னாடியும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது கண்ணு, அம்மா சொன்னால் கேளு ராஜா, புரிஞ்சுக்கோ ராஜா. எத்தனை முறை அம்மா சொல்லியிருந்தாலும் புரிஞ்சிருக்காது, சனி பகவான் புரிய வைப்பார் எல்லா விதத்துலையும். ரொம்ப சிம்பிள், நம்ம ஓடுறோம் அப்படின்னா கூட தடுக்கி உழுந்து ஓடுவோம். தடுக்கி உழுந்துட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஓட முடியாது, புரியுதுங்களா? வாழ்க்கைக்குமான பாடத்தை சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இது நல்லதா? கண்டிப்பாக நல்லது. உங்களை செதுக்குறாரு, சிற்பமாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இதே ரொம்ப வாழ்க்கையில் 3ஆவது ரவுண்டு சனி வருது, எனக்கு 60+, 70+ ஆகுது அப்படின்னா உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றத கொடுப்பாரு. இதுதான் சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த பலன்கள். இந்த மத்தியம வயசுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஓடுறீங்களோ, 2ஆவது ரவுண்டு சனி இல்லைங்களா, எவ்வளோ ஓடுறீங்களோ அவ்வளோ உங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறும் எப்படின்றது உண்மை. அப்போ இந்த ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்களும், வாழ்க்கையில் ஃபஸ்ட் ரவுண்டு சனி வர பிள்ளைங்களும், ரொம்ப வயோதிகமான பர்சனாலிட்டிஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சனி பகவானோட பிடியில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படியறதுனால சனி கட்டுண்டு கிடப்பார். உங்களை எந்த விதத்துலேயும் அவர் கெடுக்க போகிறதுல ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவான் உங்களுக்கு என்ன பாவத்தில் வந்து அமர்றாரு? 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் வந்து அமர்றார். சுகஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் முழு சுபர் பொன்னர் தேவகுரு பிரகஸ்பதி. அப்போ என்ன ஆகும்? டிஃபால்ட்டாக மேஷத்துக்கு 4 விஷயம் நடக்குமா. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, மேஷம்
வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க. பெரும்பாலான மேஷம் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இது வரைக்கும் நான் அந்த ஊருக்கு போனதே இல்லைங்க. இப்போ ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிருக்கு, ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்கு. அப்போ அந்த ஊரில் எனக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் போனது கூட கிடையாது. ஆனால் என் வேலை நிமித்தமாக நான் போகிறேன், அங்கே போயிட்டு நான் ஷைன் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோட நல்ல ஒரு ப்ரொமோஷன். இந்த ஊரில் இருக்கீங்க, ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதுவாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இல்லை வேலை கிடைக்கிறதே அந்த ஊரில் கிடைக்கலாம். இல்லை நம்ம தொழில் செய்கிறது அந்த ஊரில் செய்யலாம், நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்டர் அந்த ஊரில் கிடைக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். தொழில் மாற்றம், நான் இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பாருங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செஞ்சுருந்தேன். திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வைக்கலாம், ஐஸ் பார் ஒர்க் பண்ணுற கம்பெனி வைக்கலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பட்டுற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காரு. அதனால போகிறேன். இது வரைக்கும் அந்த தொழிலை பற்றி எனக்கு தெரியாது. போய் ஒரு மாதத்தில் நான் அதை வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், கற்றுக்குவேன், நான் செய்வேன். இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் எனக்கு தெரியும் அந்த தொழில். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து பாருங்கள் எனக்கு அந்த தொழில் நல்லா தெரியும். நான் ஃபேஷன் டிசைனிங் எனக்கு எக்ஸலண்ட்டாக தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பானோட தொல்லை, நீ ஃபேஷன் டிசைனிங்லாம் படிக்கக்கூடாது, பொறுப்பு இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சார். இன்ஜினியரிங் படித்து அதில் தான் வேலை செஞ்சுட்டுருக்கேன். இப்போ அந்த ஃபேஷன் டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஷோ நடத்துறதுக்கான, கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. நான் போகிறேன், தாராளமாக போகலாம், தப்பில்லை. இடமாற்றம், தொழில் மாற்றம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு தொழில் செய்கிறதுக்கான பிராப்தம் கூட உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இது வரைக்கும் அம்மானோட சப்போர்ட் இல்லையா, இந்த காலகட்டம் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்கும். அம்மாவுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் தாங்க. ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். தாய் மொழி உறவுகளோட ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா அனுசரணையான ஒரு விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். அம்மானோட சொந்தம், சித்தி, பெரியம்மா, இவங்களாம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுவும் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 8, 10, 12 பார்க்குறாரு. இது வரைக்கும் ஒரு இமோஷ்னல் ட்ராப்பு, தேவையில்லாத ஒரு உறவு, தேவையில்லாத சொந்தம், ஒரு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரகசிய உறவு, மறைமுக உறவு, அது என்னை இமோஷ்னலி ட்ராப் பண்ணி வச்சுருக்கு. என்னால் முடியல. இந்த காலகட்டம் மீண்டு வருவீங்க. தொழிலில் மேன்மை, முன்னேற்றம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், வெளிநாடு டூர் போகிறது, பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறது, இத்தனை விஷயங்களும் இருக்குமா. இது எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் ஏதாவது இருக்காம்மா, எச்சரிக்கையாக நாங்கள் ஏதாவது இருக்கணுமா அப்படின்னா, டிஜிட்டல் மீடியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். எஃபியில் பயங்கரமாக சேட் பண்ணுறீங்க, 4 பிள்ளை கூட 5 பிள்ளை கூட சேட் பண்ணும்போது உஷாராக சேட் பண்ணுங்கள். வார்த்தைகளில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஃப்ரெண்டு சொன்னால் முழுசும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ்டு மோசடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அதில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது 10 ரூபாய் க்ரீம் வாங்கினாலும் சிக்கலாம், 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினாலும் சிக்கலாம். அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும், இல்லைம்மா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி, சந்தோஷம் இல்லை. நிறைய பேர் வீட்டில் அது இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், அசுப விரயமாகுது, சுப விரயம் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும், பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்க சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோடு பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வந்து எந்த விதத்துலேயும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும், அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா, இல்லை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாம்மா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, 2026, 27 இதில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM இந்த டயத்தில் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி
கடக ராசிக்கு உச்ச பலத்தோடு குரு பகவான் வந்து அமர்கிறார். இவங்க வந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ குரு பகவான் அப்படின்னாவே நவ கிரகங்களில் முழு சுபகிரகம் அப்படிங்கிறது தான் குரு பகவான். நவகிரகங்கள் 9 கிரகங்களில் முழு சுபகிரகம் தான் குரு பகவான். அது போக துக்கத்தில் இருக்கும் ஒருத்தரை, குழப்பத்தில் இருக்கும் ஒருத்தரை மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அது போக குரு பகவான், குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில பணம், காசு, வேலை, நல்ல மனைவி, நல்ல சந்தோஷம், இது எல்லாமே சம்பாரித்து நல்லா இருக்க முடியும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை. குரு அருள் இல்லைன்னா எந்த அருளுமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆகப்பட்டது ஒருத்தர் வந்து நல்ல வேலை, அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு லாயராக இருக்கிறாங்க, ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, ஒரு கோயிலில் ஒரு பெரிய தேவஸ்தானத்தில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்த குருவுடைய அருள் கண்டிப்பாக வேணும். அந்த குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்க முடியும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால தான் முழு சுபகிரகம், அந்த குரு பகவானுடைய பார்வை, அந்த குரு பகவானுடைய திருஷ்டி ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வினையை கொடுக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய திருஷ்டிங்கிறது ஒரு தோஷம் படைத்த கிரகத்தை பார்த்தாலோ, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடத்த இந்த குருடைய திருஷ்டி, குருடைய பார்வைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 5ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2, 7, 8 அந்த ஸ்தானமாக வந்து அந்த ஸ்தானத்தில் செவ்வாயோ சூரியனோ சனியோ இருந்து குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும், ஒருத்தருக்கு தோஷம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் புனிதமடையும் குருடைய பார்வையால். அப்போ அந்த குருடைய பார்வைக்கு அவ்வளவு பலம், சக்தி, ஒரு நல்ல பார்வை, இவ்வளவு விசேஷங்கள் அந்த குருடைய அனுகிரகத்துக்கு இருக்குது, குருடைய பார்வைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த குரு அனுகிரகமாகப்பட்டது இப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், மேச ராசிக்கும் 4ஆம் இடம். அப்போ அந்த 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக வீற்றிருக்கிறார். அப்போ அந்த உச்ச பலத்தோடு குரு அங்கே இருக்கும்போது அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்து, பூமி, காரு, வண்டி வாகனம், பங்களா, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அந்த 4ஆம் இடம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு நடக்கும். வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு போகலாம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணி சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக வாடகை வீட்டிலேருந்து வேறு வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இப்போ இந்த நாட்டில் இருக்கிறாங்க, இந்த நாட்டில் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க, அப்போ அந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள். அப்போ அந்த கணவன், மனைவி, குழந்தை, குட்டி எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து
வாழக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள். அதுபோக பூமி வாங்கலாம், சொத்து வாங்கலாம். அந்த சொத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, இதனால் கோர்ட்டு கச்சேரிக்கு போயிட்டுருக்கிறீங்க. அப்போ இந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால, அந்த கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இடத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் கண்டிப்பாக தீரும். ஒரு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து இந்த இடத்தின் மூலியமாக சில பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதெல்லாமே கிளியர் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய தசை வந்து பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு ஒப்பான கஷ்டத்தை கொடுக்கும், மரண பயத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த குரு பார்வையாகப்பட்டது உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மரண பயம் கூட உங்களுக்கு வராது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் வந்தாலும் அது நடக்காது. அப்போ வண்டி வாகனம் இதனால் சில பிரச்சனைகள் வரும், கண்டங்கள் வரும். அப்படி இருந்தாலும் தப்பிச்சுக்குவீங்க. அப்போ ஒரு சிலர் ஆகப்பட்டது கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் அதான் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கூடிய சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கு என்ன வழி, அந்த வழியை அந்த குரு பகவான் காட்டிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலிருந்தும் தப்பித்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு இருக்கிறது. அது போக குரு பகவான் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் இப்போ உங்களுக்கு வந்து 7.5 சனி இப்போ நடந்துட்டு இருக்குது. இதனால் தொழில் நஷ்டம், இல்லை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த தொழில் நாம் செய்ய முடியல, நம்ம தொழிலில் வேலையாட்கள் நமக்கு திருப்தியாக அமையலை, இப்படிங்கிற குழப்பங்கள், பார்ட்னரை நம்பி ஏமாந்து போயிட்டேன், எனக்கு வந்து தொழில் நான் நினச்ச அளவுக்கு தொழில் வரவே இல்லை, எனக்கு எல்லாமே லாஸ் ஆகிட்டுருக்குது, நான் கடன் பட்டுட்டேன், இந்த தொழிலை எடுத்து நடத்தினால் மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழிலில் இப்போ வேலையாட்கள் உங்களுக்கு கரெக்டாக அமைவாங்க. அந்த தொழிலில் நீங்கள் மீண்டும் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த தொழிலை மீண்டும் எடுத்து நடத்தி அதன் மூலியமாக உங்களுக்கு லாபம் படிப்படியாக சேரும். அப்போ இதன் மூலியமாக இந்த 7.5 சனியினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல், அப்போ அந்த தொழில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு வந்துடும். அது போக இந்த 2-3 வருஷமாக, இந்த 5 வருஷமாக இந்த தொழிலை நான் ஆசைப்பட்டு இந்த தொழிலை செய்யணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன், இல்லைன்னா செஞ்சு லாஸ் ஆகிட்டேன், இந்த பீரியடில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் இந்த பீரியடில் இந்த தொழிலை செய்யலாம். ஏன்னா 10ஆம் இடத்தை தொழில் பார்க்குது. அந்த 10ஆம் இடத்து அதிபதி யார்? சனி பகவான். அந்த சனி பகவான் எங்கே இருக்கிறாங்க? மேனத்தில் இருக்கிறாங்க. அந்த மேனத்தில் குருவுடைய வீட்டு சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானை, குருவுடைய வீட்டை குருவே 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ டோட்டலாக அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கிரகமும் சனி பகவான் தான். அதனால் நீங்கள் தைரியமாக தொழிலை எடுத்து செய்யலாம். அதுபோக வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் தாராளமாக செய்யலாம். இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஒரு சொத்து வாங்குவதற்கோ, இல்லை வெளிநாட்டில் ஒரு சிட்டிசன்ஷிப் ஆவதற்கோ, வெளிநாட்டில் பிஆர் வாங்குவதற்கோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணினவங்களுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டு இருந்தாலுமே இந்த பீரியடில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, இப்போ சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, அது போக யுஎஸ்ஏ, கனடா,
இந்த குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். அதுபோக இந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அடுத்த குழந்தைக்கு இந்த சமயத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறுமணம், ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை வாழ்க்கை பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த சமயத்தில் மறுமணம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம், செய்து நல்லா இருக்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 7.5 சனியே இருந்தாலும் அந்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால 7.5 சனி கண்டிப்பாக ஒன்றும் செய்யாது. இதை மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. 7.5 சனி எங்கே நம்மளை பாதிச்சிருமோ, 7.5 சனியால் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற வேதனை வேண்டாம். அதுவும் 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனி இதற்கு முன்னாடி பாதிச்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்காது. அவங்க கெட்ட வழியில் போகணும்னு நினச்சாலும் போக முடியாது, நல்ல வழிக்கு இழுத்துட்டு வந்துடும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா படிக்கிறதுல கூட ஒரு கோர்ஸ் பண்ண முடியல, இப்போ பண்ணிடுவீங்க. அது போக ஹரியர்ஸ் நிறைய வச்சுருக்கிறீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பீரியடில் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக ஹரியர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல படிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. நேயர்களே, இந்த பீரியடில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர். அந்த தெய்வத்தை மனதார மனம் உருகி கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நீங்களும் 4 பேர்த்துக்கு மத்தியில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதே கௌரவத்தோடு, உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் இந்த பீரியடில் சேர்ந்து வரும். அந்த மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேரணும் அப்படின்னா, சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது
கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது, இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னோம்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா தங்கத்தை வந்து ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப வந்து நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர வந்து தாவரத்தில் பார்த்தாலேனா முல்லைப்பூ, முல்லை செடி, அதை தவிர வந்து இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே வந்து சுண்டல் போடுவோம். அதை தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் வந்து இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரே ஆனால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும், குரு பார்க்க கோடி நன்மை, அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால
திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அது தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவோம். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு வந்து ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா இது விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி, அதாவது 9ஆம் இடத்தின் அதிபதி. அதை தவிர 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தின் அதிபதியும் கூட. ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் ஏறி நிற்பது மிகவும் நல்லது. இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து உங்களுடைய சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் போய் ஒரு மிகப்பெரிய சுபர் உட்கார்றதன் மூலியமாக உங்களுடைய சுகம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றிலும் நல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு.
பொதுவாகவே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கார்த்தாலே பண்ணி வச்சாலும் மத்தியானம் 1 மணிக்கு நம்ம சாப்பிட்ணுன்னு போனால் கூட சில நேரத்தில் யாராவது வந்துருவா, பேச வேண்டி போயிடும். அதனால் 3 மணி ஆகிடும். அதனால் சுகம் கிடைக்கிறது அப்படின்றது அந்தந்த காலத்தை ஒட்டியே வரும். அதனால் இந்த காலத்தில் உங்களுடைய சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது குருவினுடைய பார்வை என்ன ஏற்றத்தை கொடுக்கும்? குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது விருச்சிகத்தை. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்குறார். அது தவிர 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறார். இதில் வந்து பார்த்தாலேனால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம். அதனால் வந்து மறைவு ஸ்தானம், மறைந்திருந்த இடத்துலேருந்து பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறவாளுக்கு நிச்சயமாகவே ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பிரச்சனை இருந்தவாளுக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்தை தனக்காரகனே பார்க்குறோம். அதனால் வந்து நிச்சயமாக மறைந்த செல்வங்கள், மறைந்திருக்கக்கூடிய செல்வங்கள் திடீர்னு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, இது வருமா வராதான்னு. ஆனால் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் புதுசாக தொழில் அமையும், தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும், தொழில் ஸ்தாபனங்களில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, சிறு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது சுப செலவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது உங்களுடைய செலவுகள் நல்லபடியான செலவுகள் இருக்குமா அப்படின்னா 12ஆம் இடத்துல சனியன் இருக்கார், அவர் வந்து 7.5 சனி வேறு நடக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கப்படலைன்னா தவறான செலவுகள், தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது அதிகமான பணத்தை செலவு பண்ணி கம்மியான அதனுடைய அவுட்புட் வந்திருக்கும் நம்மளுக்கு. அதனால் இனிமே பார்த்தாலேனால் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால சுப செலவுகள் வரும். எந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய விசேஷம் வரும், அது தவிர வீட்டில் வந்து கல்யாணம், அது தவிர நல்ல ஒரு விசேஷங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கிரகப்பிரவேசம், ஏன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் வருது, அதனால் கிரகப்பிரவேசம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். புதுசாக செலவு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழிலமையும், தொழிலில் மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரும், மாறுதல்கள் மூலியமாக பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையப்போகிறது. அதை தவிர பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போது இந்த 10th 12th இந்த மாதிரியான இது படிக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் சம்பந்தங்கள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவாளுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையாரின் மூதாதையர்களின் சொத்துக்கள்லேருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது மூதாதையர்கள் சொத்து நிலமாக இருந்ததுன்னா அதில் ஏதாவது பயிர் போட்டிருந்தீங்கன்னா அந்த பயிரில் நிறைய ஈல்டு வரும் இந்த வாட்டி. அது வந்து ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு நிறைய ஈல்டு வர ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த குரு பயிற்சியில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பெரிய மாற்றங்கள் இருக்கும், தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் ஸ்தாபனங்களில் மாற்றங்கள், அதை தவிர வந்து இப்போ சொந்த தொழில் வச்சுருக்கிறவங்க மாறுதல்கள் அடையக்கூடிய வாய்ப்பு, இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் இருக்கும், மனசு கிளேசம் இல்லாத நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட்டு வாங்கும். ஏன்னா இப்போ கோச்சார பிரகாரம் நன்னா இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு தரம் தரிசிச்சுட்டு வாங்கும். அதாவது 26/5/2026 20/10/2026 ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வந்து சேரும்.